கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல மக்கள் தன்னிச்சையாக போராடக்கூடிய அந்த ஒரு சூழல் எதனால ஏற்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதில் அடிப்படையில் ஒரு சின்ன விஷயத்த நான் முன்னாடி வச்சிடணும்னு பார்க்குறேன். இந்த பேருந்து விஷயங்களாகவோ இல்லை போக்குவரத்து துறை சார்ந்தோ இதை வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் பேசணும். ஆனால் இது வரைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் இது சார்ந்து பேசினாரான்னு எனக்கு தெரியல. எல்லாம் எப்போ பார்த்தாலும் வந்து சேகர் பாபு தான் பேசிகிட்டு இருக்காரு. எப்போ வந்தாலும் கிளாம்பாக்கத்தில் நேற்று கூட ஒரு லேடி வந்து நான் பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இவரே தான் வந்து அதோட ஸ்பீக்கராக இருந்துகிட்டு இருக்காரு. அது அது இருக்கட்டும். அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கே அக்கறை இல்லையோ, இல்லை அவரை முன்னிறுத்துவதற்கு மாநில அரசு விரும்பலையோ, அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், கிளாம்பாக்கத்தில் பேருந்து அமைக்கணும்னு முடிவு பண்ணது யாரு? அதிமுக நிர்வாகம். எதுக்காக அங்கே நிர்வாகம் அங்கே போடணும்னு விரும்புனாங்க? ஆல்ரெடி வந்து ஆசியாவின் மிகப்பெரிய போக்குவரத்தினுடைய பொதுத்துறையில் பொது போக்குவரத்து பயன்பாட்டிற்காக துவக்கப்பட்ட பேருந்து நிலையமாக இருந்த இது வந்து நம்மளுடைய கோயம்பேடு பேருந்து நிலையம். அது எதற்காக அவங்க மூடினாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அங்கே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இவங்க சொல்கிறது வந்து போக்குவரத்து இடையூறு ஆகுது. சரிங்க, போக்குவரத்து இடையூறு ஆகுது. இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க, இங்கேருந்து 10-15 கிலோமீட்டர் தள்ளி எடுத்துன்னு போய் கிளாம்பாக்கம் போகிற 10-15 கிலோமீட்டருக்கு மேலே 20 கிலோமீட்டரே இருக்கும்னு நினைக்கிறேன். 20-25 இருக்கும். அங்கே எடுத்துன்னு போய் போட்டிருக்கீங்க. அங்கே வந்து போகிறதுக்கு நாங்கள் என்னன்னாக்கா கூடுதலான பேருந்துகளை நாங்கள் இயக்குகிறோம்னு. ஏன் அங்கேருந்து வரதை விட்டுட்டு திரும்ப நீ இங்கேருந்து எதுக்கு இட்டுன்னு வந்துட்டு இது இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அவன் அங்கேருந்து ஒரு வாட்டி வருவானா, திரும்ப வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து திரும்ப இட்டுன்னு போய் விடுவான். எதுக்காக இந்த மாதிரியான ஒரு பித்தலாட்ட நாடகம்னே எனக்கு ஒன்றும் புரியல. போக்குவரத்தை குறைக்கணும் அப்படின்னா திரும்பவும் அந்த இடத்துல போக்குவரத்து பேருந்து போகக்கூடாது என்ன. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, திரும்பவும் மக்கள் வசதிக்காக கூடுதலாக பேருந்துகளை எங்க நகர பேருந்துகளை உள்ளே விடுறோம் அப்படின்னாக்கா அப்போ மட்டும் ஆகாதா டிராஃபிக்கு? இதெல்லாம் என்ன கொக்குக்கு வெண்ணெய் வச்சு கொக்கு பிடிக்கிற கதையா இது? என்ன மாதிரியான அறிவு சார்ந்த அமைச்சர்களாகவோ இல்லை அறிவு சார்ந்த பொதுத்துறை நிர்வாகிகளாகவோ இருக்கிறாங்களோன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இது மக்கள் தான் வந்து வரும் தேர்தல்களில் இது வந்து முடிவு எடுக்கணும். ஏன் நான் என்ன கேட்குறேன், அதே கோயம்பேடு பேருந்து நிலையத்தை விட்டுட்டு போங்களேன். இது ஏன் பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க? கிளாம்பாக்கத்தையே ஏன் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க? அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எவ்வளோ பொருளாதார இழப்பு, அன்றாட வாழ்வில் பிரச்சனை இருக்குது. சைக்கிள் ஸ்டாண்ட் இருந்தது, பைக் ஸ்டாண்ட் இருந்தது, சுற்றி இருந்த வியாபாரங்கள் இருந்தது. ரெண்டாவது, கோயம்பேடு காய்கறி நிலையம் பக்கத்துலேயேங்க. வேணுன்றவன் அப்படி பஸ் விட்டு இறங்கி அப்படி வாங்கிட்டு போயிட்டு இருந்தான். எல்லாரும் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள், மளிகை சாமானாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், வியாபாரியாக இருக்கட்டும், தனி மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அதை பயன்பாட்டில் அழகாக வச்சுட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரோ ரயில் நிலையத்தோடைய வசதியும் இருந்தது. இங்கே எந்த விதமான அடிப்படையும் வசதியும் இல்லாமல் ஊருக்கு போகணுன்னு வந்தாக்கா ஊர்லேருந்து ஊருக்கு போகிறதுக்கு ஊர் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு இதுவில் இருக்கிறாரு, அந்த திருவொற்றியூர் சைடில் இருக்கிறாரு. அவர் வந்து எங்கேயோ திருநெல்வேலிக்கு போனோம் அப்படின்னா அங்கே போகிறதுக்கே வந்து மொத்தமே ஒரு 5-6 மணி நேரம் தான் ஆகும். அப்படின்னா இவர் திருவொற்றியூர்லேருந்து கிளாம்பாக்கம் போய் கிளாம்பாக்கத்தில் வெயிட் பண்ணி இவர் போகிறதுக்கு கூடுதலாக ஒரு 5 மணி நேரம், 10 மணி நேரம் ட்ராவலுக்கு அவன் வந்து வேறு எதுலையாவது போயிடலாம் போல இருக்குது. அந்த மாதிரியான மனநிலையில் மக்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறது உண்மைதான். இது வந்து சரியான திட்டமிடல் இல்லை. எல்லாத்தையும் எல்லாராலையும் பார்க்க முடியாதுன்றது உண்மைதான். ஆனால் அதற்கான அமைப்பு அரசு சக்கரம் இருக்குல்ல, அரசு அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அதற்கான அமைச்சகங்கள் இருக்குல்ல. ஏன் இது இவ்வளோ திட்டமிடாமல் செய்கிறீங்க? அவ்வளோன்னா அவசர கதியில் உங்கள் அப்பாவுடைய சிலையை மட்டும் தந்து வைக்க தெரிஞ்சதில்ல. கலைஞர் நூற்றாண்டு இது பேருந்து நிலையம்னு அவருடைய சிலையை தந்து வைக்க தெரிஞ்சதில்ல. மற்றதெல்லாம் வசதி இருக்கணும், கக்கூஸ் இருக்கணும். அவங்க ஏங்க நேற்று பார்க்குறேன், ஆம்னி பேருந்து ஓட்டுநர்களுக்கு குளியல் அறை வசதி இல்லைன்ட்டு வழியிலே குளிச்சுட்டு இருக்கான். ஃபுல்லாக பகுதி முழுவதும் தண்ணீர் இருக்குது. ஏங்க பாவம் மனிதர்கள் தானேங்க, அவன் தானே அங்கே ஓட்டிகிட்டு போனோம். அவனுக்கான ரிலாக்ஸேஷன் கூட இடம் இல்லை, சரியான அடிப்படை கட்டமைப்புகளில் வசதிகள் இல்லைன்னு சொல்ல எவ்வளோ ஒரு கொடுமை இல்லை? எல்லா வசதிகளும் இருந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு எந்த இடத்துலையும் இவங்க கட்டக்கூடிய எந்த பொதுவான மக்கள் பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய கழிப்பறைகளோ இல்லை நீங்கள் பிளாட்ஃபார்ம்களையோ எதனா பாருங்களேன், ஏதாவது தரமானதாக இது இத்தனை வருஷமாக இருந்தது. ஏங்க வெள்ளக்காரங்காலத்தில் கட்டிட்டு போனதோ இல்லை காமராஜர் காலத்தில் கட்டிட்டு போனதோ இந்த சாலையின் குறுக்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் இன்றைக்கும் பலமாக இருக்குது. ஆனால் நீங்கள் கட்டுற கல்வெட்டுகளோ இல்லை கழிப்பறைகளோ ஏதாவது ஒன்றாவது மக்கள் பயன்பாட்டில் ஓராண்டுக்கு மேலே இருக்குதான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ஏன் இவ்வளோ ஒரு குறைபாடுகள்? ஏன் அதில சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? ஏங்க நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும், ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்க சாப்பிட முடியும். அந்நியன் படத்தில காமிக்கிறா மாரி, ரூபாயாவே சாப்பிட்டா கூட பசியில ரூ. 1,00,000 மேல அவனால சாப்பிட முடியல. கும்பி பாகம் போட்டாங்க. அந்த மாரி இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு யார் தான் இது பண்ண போறாங்கன்னு தெரியல. மக்கள் தான் விழிப்புணர்வோட இருக்கணும். யார நாம அந்த நேரத்தில தேர்தல் நேரத்தில குடுக்கக்கூடிய இந்த து தூண்டில்ல இருக்கிற உணவுக்கு ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிற மீன்கள போல, அந்த தேர்தல் நேரத்தில ஆட்சியாளர்கள் குடுக்கக்கூடிய, அரசியல்வாதிகள் குடுக்கக்கூடிய அந்த சிறிய தொகைக்கு ஏமாந்து போயிட்டு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரங்கள, வசதிகள, நம்மளுக்கான நிலையான எதிர்காலத்துக்கான வசதி வாய்ப்புகள இழந்துகிட்டு இருக்கிறோம். மக்களுடைய வருவாய்கள இழந்துட்டு இருக்கிறோம். இதுவும் நம்மளுடைய வரி பணங்கள விரயமாக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அ வருந்தத்தக்க ஒரு செய்தி.